சாலையில் காவேரி தனியாக நடந்து வருவதை பார்க்கிறார்கள். அதிர்ச்சியடைந்த ராதா வண்டியை நிறுத்தச் சொல்லி காவேரியிடம் பேசச் செல்கிறார். மறுபுறம் மகளின் பிடிவாதத்திற்காக விஜய் காரை எடுத்துக்கொண்டு வரும்போது அம்மு தூரத்தில் ஒரு பெண்ணை பார்த்துவிட்டு, அப்பா, அங்க பாருங்க, என் ஸ்கூல் மிஸ் நிக்கிறாங்க என ஆடம்பிடிக்கிறாள். விஜய் முதலில் மறுத்தாலும் மகளின் சந்தோஷத்திற்காக காரை நிறுத்திவிட்டு அந்த பெண்ணின் அருகில் செல்கிறார். அங்கே தன் தந்தை அன்பரசுவும் தாய் ராதாவும் ஒரு பெண்ணிடம் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து விஜய் திகைக்கிறார். அருகில் சென்று பார்த்தபோது அது வேறு யாருமல்ல, இறந்துவிட்டதாகச் சொல்லப்பட்ட காவேரிதான். விஜய் அதிர்ச்சியில் உறைந்து நிற்க, அம்மு, இவங்கதான்பா என் மிஸ் என அறிமுகப்படுத்துகிறாள். விஜயை பார்த்ததும் அன்பரசுவும் ராதாவும் கதிகலங்கிப் போகிறார்கள். உண்மை தெரிந்துவிடுமோ என்ற பயத்தில் அவர்கள் அங்கிருந்து நைசாக நழுவிவிட விஜய் உணர்ச்சி வசப்பட்டு காவேரியிடம் பேசுகிறார். ஆனால் காவேரியோ பழைய நினைவுகள் ஏதுமின்றி விஜயை யாரோ ஒரு அந்நியனைப் போல பார்க்கிறார். விஜயின் பெயரை கேட்டதும் அவளுக்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு ஏற்பட தலையில் கை வைத்து யோசித்தவள் திடீரென மயங்கி விழுகிறாள். பயந்து போன விஜய் அவளை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு ஓடுகிறார். அம்மு தன் மிஸ்ஸஸுக்கு இப்படி ஆகிவிட்டதே என அழுது கொண்டிருக்க விஜய் அவளிடம் ஒரு பெரிய உண்மையை உடைக்கிறார். அம்மு, நீ தேடிக்கொண்டிருந்த உன் அம்மா இவங்கதான் என்று சொன்னதும் அந்த சிறுமி திகைத்துப் போகிறாள். மருத்துவமனையில் காவேரிக்கு சிகிச்சை நடக்கும்போது அவள் போனுக்கு சாரதா அழைக்கிறார். விஜய் அந்த அழைப்பை ஏற்றுப் பேச தன் மருமகன் உயிரோடு இருப்பதை அறிந்து சாரதா ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைகிறார். மருத்துவமனைக்கு விரைந்து வரும் சாரதாவிடம் விஜய் கோபமாக நியாயம் கேட்கிறார். காவேரி உயிரோடு இருக்கும்போது ஏன் எங்களிடம் பொய் சொன்னீர்கள் என அவர் கேட்க, சாரதாவோ, உன் தாத்தாதான் நீ இறந்துவிட்டதாக எங்களிடம் சொன்னார் என உண்மையை போட்டு உடைக்கிறார். அப்போதுதான் அன்பரசு செய்த சூழ்ச்சி விஜய்க்கு புரியத் தொடங்குகிறது. காவேரிக்கு கடந்த கால நினைவுகள் இல்லை என்பதால் மருத்துவரின் ஆலோசனைப்படி சாரதா மெதுவாக உண்மையைச் சொல்கிறார். விஜய்தான் உன் கணவர், அம்மு உன் குழந்தை என்ற உண்மையை அறிந்த காவேரி கண்ணீர் விடுகிறாள். விஜய் இனி அவளை பிரிவதாக இல்லை என உறுதி பூண்டு காவேரியையும் அம்முவையும் நேராக தன் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறார். வீட்டு வாசலில் நின்று, தாத்தா, வெளியே வாங்க, ஒரு முக்கியமான நபர் வந்திருக்காங்க என ஆக்ரோஷமாக கத்துகிறார். வெளியே வந்து பார்த்த அன்பரசு காவேரியைக் கண்டதும் இடி விழுந்தது போல் நிற்கிறார். அடுக்கடுக்கான பொய்களைச் சொல்லி இத்தனை காலம் ஏமாற்றிய அன்பரசு இப்போது விஜயின் கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என்பதுதான் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அன்பரசு வாசலுக்கு வந்த வேகத்தில் அங்கே காவேரியையும் கையில் குழந்தையோடு நிற்கும் விஜயையும் பார்த்து அப்படியே உறைந்து போய் நிற்கிறார். அவர் முகம் வெளுத்துப் போகிறது. ராதா பதற்றத்தில் புடவைத் தலைப்பை உருட்டியபடி பின்னால் வந்து நிற்க விஜயின் கண்கள் கோபத்தில் சிவந்திருக்கின்றன. என்ன தாத்தா, இவங்கள உங்களுக்கு தெரியுதா? இல்ல இவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டதா? நீங்க சொன்ன பொய்க்கு இன்னும் ஏதாவது புதுக்கதை வச்சிருக்கீங்களா என்று விஜய் ஆக்ரோஷமாக கேட்கிறான். அன்பரசு சமாளிக்க முயற்சி செய்து, விஜய், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுப்பா. நான் செஞ்சது எல்லாமே உன்னோட நல்லதுக்காகவும் நம்ம குடும்பத்தோட கௌரவத்துக்காகவும் தான் என்று தடுமாறுகிறார். நல்லதுக்காகவா? ஒரு பொண்ணு உயிரோட இருக்கும்போதே அவ செத்துட்டான்னு பொய் சொல்லி அவளோட குழந்தைய தாய்ப்பாசமே இல்லாம வளர வச்சதுக்கு பேர்தான் உங்க கௌரவமா? இன்னைக்கு எங்க அம்மாவோட மிஸ்ஸா காவேரி என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கலேனா கடைசி வரைக்கும் நீங்க உண்மையை சொல்லியிருக்க மாட்டீங்கல்ல என்று விஜய் வெடிக்கிறான். இந்த சத்தத்தை கேட்டு வீட்டிற்குள் இருந்த மற்றவர்களும் ஓடி வருகிறார்கள். காவேரி எதையுமே பேச முடியாமல் மிரண்ட கண்களுடன் அங்கே நடப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு பழைய நினைவுகள் முழுமையாக வராததால் அந்த வீடும் அங்கு இருப்பவர்களும் அவளுக்கு அந்நியமாகத் தெரிகிறார்கள். அம்மு மட்டும் காவேரியின் கையை இறுகப் பிடித்துக்கொண்டு, நீங்க தானா எங்க அம்மா? ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க மிஸ் என்று அழுது கொண்டே கேட்கிறாள். அந்த அழுகுரல் காவேரியின் மனதை என்னவோ செய்கிறது. விஜய் நேராக அன்பரசுவின் அருகில் சென்று, இத்தனை நாள் உங்களை ஒரு வழிகாட்டியா நினைச்சேன் தாத்தா, ஆனா உங்க சுயநலத்துக்காக 2 உயிர்களை பிரிச்சு வச்சிருக்கீங்களே. இனிமே இந்த வீட்டுல காவேரிக்கு என்ன மரியாதை இருக்க போகுதுன்னு நான் முடிவு பண்றேன். அவளை உங்ககிட்ட இருந்து காப்பாத்த நான் எங்கேயும் போக போறதில்ல. இங்கே இந்த வீட்டிலேயே உங்க கண்ணு முன்னாடிதான் அவருப்பா. அப்போதான் நீங்க செஞ்ச பாவம் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை உறுத்தும் என்று சவால் விடுகிறான். ராதா மெல்ல முன் வந்து, தம்பி, அவளுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சாமே, அவளை எப்படி இங்க வச்சுக்க முடியும் என்று இழுக்க விஜய் இடைமறித்து, அவளுக்கு எல்லாம் ஞாபகம் வரும் அத்தை, அந்த ஞாபகத்தை நான் வரவைப்பேன். ஆனா அந்த நினைவுகள் திரும்ப வரும்போது முதல்ல அவ முன்னாடி குற்றவாளியா நிக்க போறது நீங்க 2 பேரும்தான் என்று கூறிவிட்டு காவேரியை பிடித்துக்கொண்டு வீட்டிற்குள் அழைத்துச் செல்கிறான். அன்பரசு தன் அதிகாரம் பறிபோனதை உணர்ந்து அப்படியே சோபாவில் சரிய விஜய் காவேரியையும் அம்முவையும் தன்னுடனே அழைத்துச் செல்கிறான். இனி காவேரியின் நினைவுகள் திரும்புமா? அன்பரசுவின் அடுத்த திட்டம் என்னவாக இருக்கும்? பார்ப்போம்.
விஜய் காவேரியின் கையை பிடித்துக்கொண்டு தன் அறைக்கு அழைத்துச் செல்கிறான். அம்முவும் அம்மா அம்மா என்று காவேரியின் பின்னாடியே ஓடுகிறாள். அந்த அறைக்குள் நுழைந்ததும் காவேரிக்கு உடல் சிலிர்க்கிறது. அங்கிருக்கும் புகைப்படங்கள், அலமாரியில் இருக்கும் பொருட்கள் என ஒவ்வொன்றும் அவளுக்கு ஏதோ ஒரு பழைய பந்தத்தை நினைவுபடுத்துவது போலவே இருக்கிறது. விஜய் ஒரு பழைய புகைப்பட ஆல்பத்தை எடுத்து வந்து காவேரியிடம் காட்டுகிறான். காவேரி, இதோ பாரு, இது நம்ம கல்யாண போட்டோ. இது நீ கர்ப்பமா இருந்தப்ப எடுத்தது. உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா என்று கேட்க காவேரி அந்த படங்களை உற்று பார்க்கிறாள். அவளது கண்கள் கலங்குகின்றன. எனக்கு எதுவுமே பிடிபடல விஜய் சார். ஆனா இந்த தாலி, இந்த முகம், இதெல்லாம் என் கனவுல அடிக்கடி வரும். நீங்க தான் என் புருஷன்னு என்னால நம்ப முடியல. ஆனா என் மனசு ஏதோ சொல்லுது என்று விம்மி அழுகிறாள். அம்மு ஓடி வந்து காவேரியை கட்டிக்கொண்டு, அழாதீங்க மிஸ். இல்லல்ல, அழாதீங்க அம்மா. இனிமே நாம 3 பேரும் ஒன்னா இருக்கலாம் என்று சமாதானம் செய்கிறாள். அதே சமயம் கீழே ஹாலில் அன்பரசுவும் ராதாவும் தனிமையில பேசிக்கொள்கிறாங்க. என்னங்க, நிலைமை கைமீறி போயிருச்சு. விஜய் இவ்வளவு பிடிவாதமா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்ல. காவேரிக்கு மட்டும் பழைய ஞாபகம் வந்துருச்சுன்னா நாம அவளை துரத்தி விட்டது, அவ செத்துட்டான்னு பொய் சொன்னது எல்லாம் தெரிஞ்சிடும். அப்புறம் விஜய் நம்ம முகத்துல கூட முழிக்க மாட்டானே என்று ராதா பதறுகிறார். அன்பரசு கோபமாக, இப்போதைக்கு அவளுக்கு நினைவு இல்லைங்கிறது தான் நமக்கு இருக்கிற ஒரே சாதகம். எப்படியாவது அவளை இங்கிருந்து போக வைக்கணும். இல்லனா சாரதாவை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும் என்று ரகசியமாக திட்டம் தீட்டுகிறார். திடீரென சாரதா அங்கே வந்து சேருகிறார். அன்பரசுவை பார்த்ததும் அவர் முகம் மாறுகிறது. என்னங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா? என் பொண்ணு செத்துட்டான்னு நீங்க சொன்ன அன்னைக்கே நான் செத்ததை விட அதிகமா துடிச்சேன். ஆனா இன்னைக்கு என் மருமகனும் மகளும் ஒன்னா இருக்கிறதை பார்க்கும்போதுதான் எனக்கு உயிர் வருது. இனிமே என் பொண்ணு இந்த வீட்ல தான் இருப்பா. அவளை தொடணும்னு நினைச்சா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று எச்சரிக்கிறார். இரவு நேரம் வருகிறது. காவேரி மெல்ல மெல்ல அந்த வீட்டின் சூழலுக்கு பழகத் தொடங்குகிறாள். விஜய் அவளுக்காக பிடித்த உணவுகளை சமைக்கச் சொல்லி பரிமாறுகிறான். அப்போது காவேரி கேட்கிறாள், விஜய், என்ன பிடிக்காம தானே உங்க வீட்ல எல்லாரும் இப்படி பொய் சொல்லியிருக்காங்க? அப்புறம் ஏன் நான் இங்க இருக்கணும்? எங்க அம்மா கூடவே நான் போயிடுறேனே. விஜய் அவளது கைகளை பிடித்துக்கொண்டு, உன்னை பிடிக்காதது அவங்களுக்குத்தான், எனக்கு இல்ல. நீ இல்லாம 5 வருஷம் நான் எப்படி நரகத்துல இருந்தேன்னு எனக்குத்தான் தெரியும். இனிமே உன்னை ஒரு நிமிஷம் கூட என்னை தள்ளி வைக்க மாட்டேன். உனக்கு நினைவுகள் திரும்ப வர வரைக்கும் நான் உனக்கு துணையா இருப்பேன் என்று உருகுகிறான். அப்போது திடீரென காவேரியின் தலை வலிக்கத் தொடங்குகிறது. சில மங்கலான காட்சிகள் அவள் கண்ணு முன்னே வந்து போகின்றன. ஒரு விபத்து, யாரோ கத்துவது, அன்பரசு மிரட்டுவது போன்ற காட்சிகள் மின்னலென தோன்றி மறைய, தலைவலிக்குதே என்று கத்தியபடி காவேரி மயக்க நிலைக்குச் செல்கிறாள். விஜய் பதறிப்போய் அவளை தாங்கிப் பிடிக்கிறான். காவேரிக்கு பழைய நினைவுகள் முழுமையாக திரும்பப் போகிறதா, அல்லது இது மீண்டும் ஒரு சிக்கலை உருவாக்குமா என்று பார்ப்போம். விஜய் பதறிப்போய் காவேரியை மெத்தையில் படுக்க வைக்கிறான். அம்மு பயந்து போய் சாரதாவின் கையை இறுகப் பற்றிக் கொள்கிறாள். அம்மா, அம்மாவுக்கு என்னாச்சு என்று விம்மி அழுகிறாள். விஜய் உடனே டாக்டருக்கு போன் செய்துவிட்டு காவேரியின் முகத்தில் தண்ணீர் தெளிக்கிறான். சிறிது நேரத்தில் காவேரி மெல்லக் கண்களை திறக்கிறாள். ஆனால் இம்முறை அவளது பார்வையில் ஒரு மாற்றம் தெரிகிறது. சுற்றிலும் இருப்பவர்களை ஒரு நிமிடம் உற்று பார்த்தவள் மெதுவாக விஜய் என்று அழைக்கிறாள். அந்த ஒரு வார்த்தையில் இருந்த உருக்கம் இத்தனை நாளாக அவள் ஒரு அந்நியனாக பார்த்ததற்கும் இப்போது அழைப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை விஜய்க்கு உணர்த்துகிறது. காவேரி, உனக்கு ஞாபகம் வந்துடுச்சா? நான் யாருன்னு தெரியுதா என்று விஜய் தழுதழுத்த குரலில் கேட்கிறான்.